தமது சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க கொலோசியர் 1:9. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. துதிக்க மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை அவருடைய ஞானத்தினால் நிரப்பி ஆவிக்குரிய விவேகத்தையும் நிதானத்தையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அவருடைய சித்தத்தை அறிகின்ற அறிவினால் நம்மை நிரப்ப வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். ஏனென்றால் அவருடைய சித்தம் இன்னதென்றும் அவருடைய விருப்பம் இன்னதென்றும் நாம் அறிந்திருந்தோமானால் அவருடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். மேலும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் தலையிடவும் மாட்டோம். ஆகவே கர்த்தர் நம்மை எச்சரித்து நம்மை உணர்த்தி வழிநடத்த வேண்டும் என்று நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். மேலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும்படிக்கு இந்த நாளில் நம்மை அர்ப்பணித்தும் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, இப்பூமியில் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்மை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிற நல்ல கர்த்தரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.